நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை வழங்கி வரும் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் இன்று நாம் இந்த கோடை விடுமுறை காலத்தை கூடி கழிப்பதற்காகவும் அடுத்த ஆண்டு ஆயத்தப்படுத்துவதற்காகவும் பல்வேறு நகரங்களுக்கு ஆன்மீக தலங்களுக்கு பயணப்படுகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பயணப்படக்கூடிய இடம் அற்புதமான சிருங்கேரி பீடம். என் அன்புக்குரியவர்களே, இந்த சிருங்கேரி பீடம் என்பது கர்நாடகாவில் பெங்களூரிலிருந்து 320 கிலோமீட்டர் மைல்கள் தொலைவில் இருக்கிறது. முதலில் நீங்கள் அப்படியே உங்கள் இல்லத்திலிருந்து துங்கபத்ரா நதிக்கரைக்கு பயணப்படப் போகின்றீர்கள். பொதுவாகவே இந்திய தேசத்தினுடைய புகழ்வாய்ந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி, ஐயன் சன்னதியானத்தில் இருக்கக்கூடிய கேரளாவின் புகழ்வாய்ந்த பம்பை போன்ற புண்ணிய நதிகளில் இந்திய தேசத்தில் புகழ்வாய்ந்த நதியாக கருதப்படுவது துங்கபத்ரா நதிக்கரை. அந்த சிலு சிலுவென தென்றல் காற்றும் மென்மையான ஓடக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் நிறைந்திருக்கக்கூடிய பசுமை நிறைந்த அந்த பகுதியில் ஆதிசங்கர பகவத் பாதாவால் நிறுவப்பட்ட ஒரு மிகப்பெரிய அத்வைத சாம்ராஜ்யம் சாரதா சக்தி பீடம். நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே சிருங்கேரி சாரதா சக்தி பீடத்திற்குள் உள்ளே நுழைகின்றீர்கள். இந்த மடத்தை தோற்றுவித்தவனுடைய சரித்திரம் எவ்வளவு புகழ் வாய்ந்தது! கிபி 4-7ஆம் நூற்றாண்டு என்று இருவேறுபட்ட கருத்து கொண்ட சாட்சாத் சிவபெருமானின் மறு உருவம் சொரூபி என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கர பகவத்பாதாவால் தோற்றுவிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த பீடம் இந்த சாரதா சக்தி பீடம். அதனுடைய முழு நோக்கமே நாளெல்லாம் 365 நாட்களும் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் அத்வைதத்தை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு மரத்தினுடைய வேர் தொடங்கி விடுது வரை பரப்புவதைப் போல அத்வைதத்தை பாரத தேசம் முழுக்க பரப்புவதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மடம். இந்த மடத்தில் எது சிறப்பு என்று கேட்டால், சாட்சாத் பரமேஸ்வரரிடத்தில் இருந்து ஆதிசங்கர பகவத்பாதா வேண்டி பெற்ற யோகலிங்கத்தினுடைய பிரதிஷ்டை அங்கே இருக்கிறது. அதையும் விட சிறப்பு என்ன என்று சொன்னால், கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வம் கொளிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருமே என்று அந்த சரஸ்வதி கல்விக்குரிய கடவுள்களை எப்படியெல்லாம் நாம் வேண்டுகின்றோமோ அந்த கல்விக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய கல்வியை மிகப்பெரிய அந்த சரஸ்வதி கடாட்சத்தை மொத்தமாக பெற்றிருக்கக்கூடிய சக்தி பீடம் இந்த சாரதா சக்தி பீடம். அந்த திருக்கோயிலினுடைய வெள்ளி தங்க ரதங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் அப்படி ஒரு விழா வருகின்ற போது, எப்படி பழனியிலே எல்லா புண்ணிய நாட்களிலும் தங்கரதம் பவனி வருகின்ற போது அரோகரா என்கின்ற சத்தம் விண்ணை பிளக்கிறதோ, அதுபோல இந்த சாரதா சக்தி பீடத்தினுடைய யோகலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆதிசங்கரால் சிவனிடத்தில் பெறப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த பீடத்தினுடைய தங்க வெள்ளி ரதத்தினுடைய வெள்ளிக்கிழமை புறப்பாடை பார்ப்பதற்கு இருவிழிகள் பத்தாது. இந்த சிருங்கேரி மடத்தினுடைய சிறப்பு என்ன? ஆதிசங்கர பகவத்பாதாவால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த புண்ணிய மடம் இன்றைக்கு 36வது பீடாதிபதி ஜகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகளால் வழிவழியாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அவரை போலவே ஸ்ரீ ஸ்ரீ விதுகேசர பாரதி சுவாமிகளும் மிக நேர்த்தியோடு அத்வைதத்தின் சிறப்புகளை பரப்பிக் கொண்டு வருகின்றார்கள். இன்னும் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், சாரதா பீடத்தை பொறுத்தவரை அங்குள்ள மகான்கள் சங்கராச்சாரியர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அடைமொழியாக பட்டப்பெயராக பாரதி தீர்த்த சுவாமிகள் என்கின்ற புனைப்பெயரோடு வழிவழியாக அழைக்கப்படுவதுதான் மரபு. யஜுர்வேதத்தை பரப்பியதில் இந்த மடத்திற்கு இணை வேறொன்றும் இல்லை. மிகச்சிறந்த நவராத்திரி விழா, பாரத தேசத்தின் புகழ்வாய்ந்த பொற்குடத்திற்கு பொட்டு வைத்த திருவிழாக்களில் ஒன்றாக
மங்கையருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நவராத்திரி விழாவில் தலைமை விழாவாக கொண்டாடக்கூடிய இடம் இந்த சாரதா சக்தி பீடம். இந்த கோயிலையும் யோகலிங்கத்தையும் ஆதிசங்கரர் பீடத்தையும் சக்தி வழிபாட்டையும் மட்டுமல்ல ஒவ்வொரு சிற்பக்கலையையும் நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழகத்திலே பெரிய கோயில், சித்தன்னாவாசல், ஆவடையார் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இன்னும் சொல்ல போனால் மதுரை மீனாட்சி, திருப்பரங்குன்றம், தாடிக்கொம்பு போன்கின்ற திருக்கோயிலினுடைய சிற்பங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி செம்மாந்திருக்கிறதோ அதுபோல பண்டைய தமிழருடைய வாழ்வியல் நாகரிகத்தை இது எப்படி காட்டுகிறதோ அதுபோல பாரத தேசத்தினுடைய பெருமையை சிற்பக்கலையால் காட்டக்கூடிய திரு பீடம் இந்த சக்தி பீடம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அங்கே செல்கின்றவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு கண்கொள்ளா காட்சி உலகின் மிகப்பெரிய வீணையாகிய சாரதா பௌமன வீணை. சாரதா பௌமன வீணை என்கின்ற கலைமகளின் சொரூபமாக கலைமகளின் கையில் வீணையேந்தி இருக்கக்கூடிய அந்த மகாவீணையையும் நீங்கள் தரிசிக்க வேண்டும். மிக குறைந்த கட்டணத்தில் அறைகள் கிடைக்கிறது. அங்கே நதியில் புனித நீர் ஆடலாம். அங்கிருக்கக்கூடிய சக்தி பீட வழிபாடை செய்யலாம். பாரதி தீர்த்த சுவாமிகளுடைய அருளை பெற்று கல்வியில், ஞானத்தில், செல்வத்தில் எல்லாம் தழைத்து ஓங்கி மன நிறைவும் மகிழ்வோடும் ஆனந்த பெருக்கோடு எல்லாம் வரலாம். இப்பொழுது உங்கள் உள்ளம் இன்று சென்ற இடம் சாரதா சக்தி பீடம், சிருங்கேரி. பெரியவா சரணம்.